நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தீவன பில்லுகளுக்கு செயற்கை உரம் எதுவும் பயன்படுத்துறது இல்லைங்க. தினசரி ஆட்டிலேருந்து கிடைக்கக்கூடியதை கழிவுகளை கூட்டி கொண்டு வந்து இது மாதிரி கொட்டி விட்டுருவாங்க. நம்ம தீவன பில்லுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 கரை தான் பாயுங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் தண்ணி அந்தளவுக்கு தான் இருக்குது. அதனால் அவ்வளோதான் பாயுங்க. இந்த மாதிரி ஒரு ஓஸ் போட்டு அது மூலியமாக தான் தண்ணியை பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 கரை தான் பாயுங்க. இதெல்லாம் இந்த பில்லெல்லாம் பிடுங்கணுங்க. அது வேலை நிறையா இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும். இந்த இது நேற்று பாய்ச்சினதுக்கு ஒரு 5 கரை பாய்ஞ்சிருக்கு. பில்லெல்லாம் இன்னும் பிடுங்காமல் இருக்குங்க. இது நான் சாப்பிட்டுட்டு போட்ட ஒரு நவாப்பழ இதுங்க. ஒரு 5 இது போட்டேன். 5 வளர்ந்துருச்சுங்க. வறட்சி தாங்கி வருது நல்லா. இது எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு போட்ட ஒரு சாத்துக்குடிய ஆரஞ்சான்னு தெரிலங்க, வந்துட்டுருக்குது. இந்த உழவு ஓட்டுறப்ப அடிபட்டுருச்சுங்க. அதை திரும்ப எல்லாம் தண்ணி விட்டு வளர்த்துட்ருக்கேங்க. இன்னும் இவ்வளோ கரை பாய்ச்சணுங்க. அப்படியே ஒவ்வொரு இதாக பாய்ச்சுவோம். டெய்லி ஒரு 5 கரை பாயுங்க. சீக்கிரத்தில் எல்லா வேலையும் முடிக்கணுங்க. இந்த கரையெல்லாம் இழுத்து முடிக்கணும். ஏன்னா இதுக்கு இழுத்து முடிச்சிட்டா தான், கரையெல்லாம் வலித்து முடித்தா தான் இதுலேயும் கரணை நட முடியுங்க. இதுதான் நம்ம தண்ணி தொட்டிங்க. இது ஒரு 6000 லிட்டரு கெப்பாசிட்டி இருக்குங்க. தண்ணி வந்து கம்ப்ரஸர் தான். தண்ணி போரில் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால கம்ப்ரஸர் தான் ஓடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம கரை இருக்க ஆரம்பித்தாச்சு. நன்றிங்க.